ஓம் சாந்தி. 1 மே 2023. இன்றைய முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, பாபா எந்த பழமொழி பற்றி இந்த முரளியில் கூறினார், ஏன் கூறினார்? சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக எழுந்து கொள்ள வேண்டும் என்ற பழமொழி உள்ளது என்று கூறினார். இந்த குணமானது மனிதர்களை உயர்ந்தவர்களாக ஆக்குகின்றது. இது ஒரு நல்ல குணம் இல்லையா? சீக்கிரம் தூங்கி சீக்கிரமாக எழுந்து பாபாவை நம்ம நினைவு செய்யணும் இல்லையா? அதனால் சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக எழுந்து கொள்ள வேண்டும் என்ற பழமொழி உள்ளது என்று கூறினார். இந்த குணமானது மனிதர்களை உயர்ந்தவர்களாக ஆக்குகின்றது. இரண்டாவது கேள்வி, தந்தையின் உதவி எப்பொழுது அதிகமாக கிடைக்கிறது? இரவில் அப்படின்னா அதிகாலையில் புத்தியின் மூலம் யாத்திரை செய்வது மிகவும் எளிதாகும். பகலில் நினைவு நிலைத்தில்லை என்றாலும் இரவில் முயற்சி செய்வது எளிதாகும். மேலும் தந்தையின் உதவியும் அதிகமாக கிடைக்கும். ஆகையால் முக்கியமானது நினைவுதான். மூன்றாவது கேள்வி, நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று பாபா இந்த முரளியில் குறிப்பிடுகிறார்? நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று பாபா இந்த முரளியில் குறிப்பிடுகிறார். பாபா சொல்றார், நீங்கள் மிக அதிசயமான அல்லது ரகசியமான அல்லது மறைமுகமான மிக உயர்ந்த அதிகாரமுடையவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் மிக அதிசயமான மறைமுகமான அல்லது ரகசியமான மிக உயர்ந்த அதிகாரமுடையவர்களாக இருக்கிறீர்கள். உங்களை போன்ற ஞானம் நிறைந்தவர்கள் இந்த உலகில் வேறு யாரும் இருக்க முடியாது என்று குறிப்பிடுகிறார். நாலாவது கேள்வி, ஸ்ரீமதப்படி நடப்பதன் மூலம் என்னவாக ஆகிறீர்கள்? ஸ்ரீமதப்படி நடப்பதன் மூலம் சதா நலமாக இருப்பீர்கள். உங்களுக்கு துன்பம் ஏற்படாது இல்லையா? பாபா சொல்ல, ஸ்ரீமதப்படி நடப்பதன் மூலம் நலமாக இருப்பீர்கள். சதா நலமாக இருப்பதனுடைய அர்த்தம் என்ன? உயர்ந்ததாகும் இல்லையா? உங்களுக்கு துன்பம் ஏற்படாது, எந்த கஷ்டமும் வராது, நோயற்ற உடல் கிடைக்கும், காலனுக்கும் சக்தி இருக்காது. அஞ்சாவது கேள்வி, மாஸ்டர் சர்வசக்திவான் யார்? தெய்வீக புத்தியின் பலத்தின் மூலம் பரமாத்மாவின் டச்சிங்ஸை அனுபவம் செய்யக்கூடியவர்கள்தான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆவார்கள். fill in the blanks. ஃபர்ஸ்ட், தெய்வீக புத்தி டேஷ் அனுபவம் செய்ய வைக்கிறது. தெய்வீக புத்தி பரமாத்மாவின் பிராப்தியை அனுபவம் செய்ய வைக்கிறது. ரெண்டாவது, டேஷ் ஆகி அனைவருக்கும் ஞானத்தின் லைட் மைட் தரக்கூடியவர்கள் தான் டேஷ். மாஸ்டர் ஞான சூரியனாகி அனைவருக்கும் ஞானத்தின் லைட் மற்றும் மைட் தரக்கூடியவர்கள் தான் உண்மையான சேவாதாரிகள். மூன்றாவது, டேஷ் நம்பர் 1 வந்து விடுகின்றனர். கன்னியாஸ் நம்பர் 1 வந்து விடுகின்றனர். கன்னியாஸ்க்கு இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும், குமாரிகளுக்கு இல்லையா? கன்னியாஸ் நம்பர் 1 வந்து விடுகின்றனர். நாலாவது, யார் தன்னை டேஷ் செய்கிறார்களோ அவர்கள் டேஷ் அடைவார்கள். யார் தன்னை இன்சூரன்ஸ் காப்பீடு செய்கிறார்களோ அவர்கள் பலன் அடைவார்கள். அஞ்சாவது, இரவில் டேஷ் ஆகி நினைவு செய்வதற்கான பயிற்சி செய்யுங்கள். இரவில் தூக்கத்தை வென்றவராகி, அப்பனா அதிகாலை, இரவில் தூக்கத்தை வென்றவராகி நினைவு செய்வதற்கான பயிற்சி செய்யுங்கள். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.